அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய சிறுசேமிப்பு மற்றும் சிறப்பு பரிசு குழுக்கள் இந்த மாதம் 12வது மாதம். இந்த மாதம் 94 நபர்கள் இடம்பெறுவாங்க. பரிசு பெறும் நபருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். இங்கே இருக்கிறவங்க பரிசு பெறுறவங்க உடனே வாங்கிக்கலாம், இல்லைன்னா வர வச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? மேலும் இன்னைக்கு நம்ம குழுக்களில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை இலவசமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது சம்பந்தமாக பேசுகிறதான் இப்போதைக்கு பேச போகிறோம். அதாவது வருமான வாய்ப்பு அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லாருமே வருமானம் சம்பாதிச்சுட்டாங்க இல்லைங்களா? எல்லாமே யாருக்கோ ஒரு வேலை இல்லை தொழில் செய்கிறோம். அப்போ இந்த வேலைக்கோ தொழிலுக்கோ சிறிதளோ பாதிப்பு இல்லாமல், ஒரு நிதி கூட பாதிப்பு இல்லாமல் நம்மளுக்கு பணம் வரக்கூடியது தான் இந்த வருமான வாய்ப்பு. சரி, இந்த வருமான வாய்ப்பு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமினி லைஃப் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அவங்க அதாவது ஹெல்த் அண்ட் வெல்த்து, ஹெல்த் அண்டு வெல்த்து, நோய் இருக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பணமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைநோக்கு பார்வையாளர் இதை உள்ளே கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த தொலைநோக்கு பார்வையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்னா என்ன? உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து கஸ்டமருக்கு போய் சேர்க்கத்தான் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். அப்போ இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இடைப்பட்டது டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, ஸ்டாக்கிஸ்ட்டு, ஹோல்சேலரு, அப்புறம் விளம்பரம், இது மாதிரி கொடுக்குற கமிஷனை நமக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் புரிஞ்சு போச்சுங்களா? அப்போது இதை டைரக்ட் செல்லிங்கில் கஸ்டமருக்கு போய் சேர்க்கறதுனால இதை வெல்த் செலுத்தி கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நபரும் அந்த கம்பெனியில் கஸ்டமர் ஆகிறாங்க. அப்போ கஸ்டமர் ஆகிறதுக்கு நாம் ஒரு நபரும் 1680 ரூபா பணம் கட்டணும். 1680 ரூபா பணம் கட்டும்போது நமக்கு நம்மளோட பேர், இமெயில் ஐடி, பேன் நம்பரு, பின்கோடு எல்லாத்தையும் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு லைஃப் டைம் நம்பரும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் கை வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு 8 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 8 ப்ராடக்டில் உங்களுக்கு தேவையானது ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. அப்போ கட்டண காசு காசுக்கு வெள்ளத்தில் உறுப்பினர் 1000 ப்ராடக்ட்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சரி, இது கம்பெனியில் இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை வேலைக்கு பணம் சம்பாதிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்மளை வேலை செய்ய வைக்கிறாங்க. எப்படி வேலை செய்ய வைக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரை கஸ்டமருக்கு கொடுக்கணும். 2 நபர் மட்டும் கொடுக்கணும். ரைட்டில் ஒரு ஆள், லெஃப்டில் ஒரு ஆள். அப்போ ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் வரும்போது கம்பெனி 1500 ரூபா கமிஷன் கொடுக்குறாங்க. அப்பே மறுநாளே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதில் கம்பெனி கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் டிடிஎஸ், ஜிஎஸ்டி, கம்பெனியுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 20% கழிச்சுன்னு 1200 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேராக வந்துடும். இது மாதிரி கம்பெனி காலையில் மத்தியானம் 12லேருந்து நைட்டு 12 வரைக்கும் ஒரு ஜோடிக்கும், நைட்டு 12லேருந்து மத்தியானம் 12 வரைக்கும் ஒரு ஜோடிக்கும் 1500 ரூபா கொடுக்குறாங்க. நெட்டாக 1200 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ ஒரு நாளைக்கு 2400 ரூபா சம்பாதிக்கலாம். இது சில்வர் பிளான். 2400 × 30 போட்டு பாருங்க, 72,000 நெட் அமௌண்ட்டு உங்களுக்கு மாதத்துக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சில்வர் பிளான் மேலே இருக்குது, அதை பற்றி நம்ம போக பார்த்துக்கலாம். இந்த விஷயத்துக்கு நான் என்ன இப்போதைக்கு ஒரு முடிவு வச்சுருக்கேன்னா, இந்த குழுக்களில் உள்ள நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் 31ஆம் தேதிக்குள்ள 2 நபரை இட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1650 ரூபா லாகின் நானே போட்டு கொடுத்துருவேன். என்ன சார், 2 பேரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியும் போட்டு கொடுத்து ப்ராடக்ட்டும் கையில் கொடுத்து 1500 ரூபா மறுநாள் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இது நல்லா இருக்கா? இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1650 ரூபா காசு வரணும். இந்த 1650 ரூபாய்க்கு ஐடி போடுறாங்க, நம்பர் கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு நம்பர் கொடுப்பாங்க.
பாஸ்வேர்டு நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் போய் சாமினி live.in போட்டிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் பாஸ்வேர்டு போடணும், ஐடி நம்பர் போடணும், பாஸ்வேர்டு போடணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் வந்து ஜீனாலஜி நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்கள் ரைட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் காட்டும். அதே மாதிரி அது உள்ளே போய்ட்டு பேங்க் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இங்கே வந்து ஏன்னு ஒரு கம்பெனி, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன சொல்கிறா, மறுநாள் காலையில் 1200 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த 1600 ரூபாயில் 200 போச்சுன்னா 450 ரூபா உங்களுக்கு நஷ்டம். இந்த நஷ்டத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இப்போ சில பேர் நினைக்கலாம், இந்த ப்ராடக்டில் என்ன வேலை செய்யும், எல்லாம் பாப்பு பிரியாணி பதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு விஷயம், நல்ல விஷயமா பாருங்கள். ஒரு வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க. ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் 2, 3 இப்படி இருக்காங்க. எல்லாரும் நாப்கின் வாங்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட கம்பெனியில் நாப்கின் வச்சுக்கிறாங்க, அந்த டாப்பரில் இருக்கும். அப்போ 20 பேர் கொண்ட ஒரு நாப்கின் வந்து வாங்கிக்கலாம். 20 பேர் 40 ரூபாய்னா எவ்வளோ சார் இருக்கு சார்? 20 ரூபா, 40 ரூபா ஒரு பேருன்னா 20 பேர் எவ்வளோ? 800 ரூபா வருது. அப்போ உங்களுடைய காசு வந்து 450 ரூபா, 800 ரூபா ப்ராடக்ட் கிடச்சி போச்சு. 450 ரூபா போச்சுன்னா 320 ரூபா உங்களுக்கு லாபம். அப்போ இவருக்கு வேலை செஞ்சாங்கன்னா வேலை செய்யணும்னா புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் சேர்த்துருவேன், அவர் சேர்க்கணுன்னா எப்படி பணம் வரும் அப்படின்றாங்க. இப்போது நீங்கள் சேர்ந்தீங்க, இந்த அமௌண்ட்டை பூரா எடுத்துட்டீங்க, 320 ரூபா லாபத்தோடு போகிறீங்க. இவர் வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன, வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன, புரியுதுங்களா? நெகட்டிவாகவும் பார்க்கணும், பாசிட்டிவாகவும் பார்க்கணும். அப்போ இவரு வேலை செய்யும் போது உதாரணத்துக்கு இவர் வேலை செய்கிறார், 2 பேர் போடுறாரு. இவருக்கு 1200 ரூபா வரும், இவருக்கு 1200 ரூபா வரும், உங்களுக்கு 1200 ரூபா வரும். புரியுதுங்களா? இதுதான் சேம். இந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் 2 பேரை கொண்டு வந்த அன்றைக்கே உங்களுக்கு 1200 ரூபா வர மாதிரி நான் செக் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். கோகனட் போட்டு ஒரு நபர் வாங்க, ஒரு நபர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இன்டர்நேஷனல் லெவலில் யூடியூப்பில் போகுது உன் முகம் வா. வேறு படிக்க ஒன்று எடுத்து கூட. இதில் வந்து 100 டோக்கன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 டோக்கன் வெளியில் எடுத்தாச்சு. மீதி வந்து 94 இருக்குது. அந்த 6 டோக்கனும் 13/1 இப்படி காட்டுறேன். எப்படி 13/1, 16/1, 31/1, 38/1, 60/1, இது வந்து 68/1. இது 6 டோக்கன் போச்சுன்னா 94 டோக்கன் உள்ள இருக்கு. கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 வடக்கூர் ஐநாறுப்பன், 2 குப்புசாமி பெருமாள், 3 தேவ் சுப்பிரமணி, 4 நிறைமதி கோவிசாமி, 5 தீபா சிவஞானம், 6 முருகேசன் ராஜமாணிக்கம், 7 கங்கா பிறந்தவேல், 8 தேன்மணி, 9 சேமலா தேவி, 10 மதிசூதன், 11 கனிஷ்கா ஆச்சி மசாலா, 12 ஸ்டாலின் அந்தோன்சாமி, 14 யுவன் சங்கர், 15 ராஷ்மிகா, 17 பஞ்சாச்சாரம், 18 கணேஷ் ஆனந்த், 19 ஜெகதீசன், 20 எல்லம்மா, 21 சுந்தரி மரியதாசன், 22 தனலட்சுமி அந்தோன்சாமி, 23 சிவஞானம் ராஜமாணிக்கம், 24 புவனேஷ் தேவி, 25 அபினேஷ் ஸ்ரீதரன், 26 ராகுல் நாகரத்னம், 27 மெரின் பாலசுப்ரமணியம், 28 பலராமன் பாலமுருகன் சிற்றாட்சி, 29 தர்ஷினி சக்திபாலன், 30 சிவகுமார் சேகர், 32 திவ்யா ஹரிபாபு, 33 புருஷோத்தமன், 34 மலையாளத்தான், 35 அஸ்வின் கார்த்திகேயன், 36 எல்லம்மாள், 37 கமல்ராஜ் குப்புசாமி, 39 வெங்கடேசன் சடாநகர், 40 முத்தம்மன் வராகி, 41 விஜயகுமார் முருகன், 42 சாய் புவனேஷ், 43 விஷ்ணுபிரியா பச்சியப்பன், 44 புவனேஷ் திருத்துறை, 45 ஜெயராஜ் குறுக்கம்பாள், 46 நாராயணன் நாவலம், 47 வசந்தி நாவலம், 48 விமல், 49 கஸ்தூரி, 50 சத்யநாதன்,
51 வரது வடிவேல், 52 வடிவேலு பழனி, 53 சசிதரன், 54 சிவகுமார் சின்னசாமி நகர், 55 விஷ்ணுஸ்ரீ பத்ரி நாராயணன், 56 கார்த்திகேயன் முருகன் தவளப்பம், 57 சசிதரன், 58 யமுனா பக்தோச்சரம், 59 பலராமன் சடாநகர், 61 மலையாளம் மாலையப்பட்டை, 62 வின்சன் நாராயணன், 63 மத்திய இடம் சிவராங்கம், 64 ஜெயவர்த்தினி ஸ்ரீஞானம், 65 சிற்றரசு கோண்டூர், 66 ஈஸ்வரி பாலு, 67 மணிகண்டன் சுப்பிரமணி, 69 ஏழாசன், 70 கனிஷ்கா அடிபாபு, 71 சிலம்பரசன் இளங்கோவன், 72 கலைமதி விஜய கணேஷ், 73 சிற்றரசு கோண்டூர், 74 ஜான்ஸ் பாலு குமரகுரு பள்ளம், 75 சுப்ராயன் ஜிக்மர், 76 ஹரிபிரசாத், 77 மதிதாசன் குமாரகுரு பள்ளம், 78 பெரியார் ஸ்ரீ அம்மன், 79 கார்த்திக் மருதன்பட்டு, 80 ஆபாவனம், 81 ராகவி மகேஷ் ஆர்கேஎல், 82 வசந்தராஜா செல்வவீரன், 83 ஜான் பால் விருதாச்சலம், 84 சிற்றரசு கோண்டூர், 85 ஆண்டாள் அழகம்மாள், 86 ஜான்சி ராணி கோவிந்த், 87 வரலட்சுமி விஸ்வநாத், 88 ஆனந்தி பிரபாகரன், 89 விஷ்ணு மீனாட்சி ஜீவஸ்ரீ மீனாட்சி, 90 யான்குமார் சோம்பட்டு, 91 குமார் ஒரியார், 92 தேவி, 93 வசந்தி, 94 மல்லிகா சீதா, 95 சீதா பெருமாள், 97 ஹரிபிரசாத், 97 ராஷ்மிகா, 98 ரஞ்சித் பாபு, 99 பாரதி பிரியன், 100 தைனேஷ். இங்கே இருக்கிறவங்க எல்லா நம்பரும் வந்துச்சா? இந்த இதில் வந்து 2 நம்பர் வச்சு இந்த மாதம் பணம் கட்டல எடுத்து வச்சுருக்கோம். யாராவது நோக்கமாக அங்கே பார்த்த மாதிரியே உள்ள கல்வி இருக்குங்களா இப்படி இருக்குங்களா ஒரே டோக்கன் எடுத்து அவர்கிட்ட காட்டுங்க. டோக்கனுடைய மேல் புள்ளி இருக்கும், அதான் 8 டோக்கன் நம்பர் 78, டோக்கன் நம்பர் 78, டோக்கன் நம்பர் 78. டோக்கன் நம்பர் 78 பெரியாண்ட ஸ்ரீ அம்மன் அவ்வளோ. இதுவரை பொறுமை காத்து குழுக்களை சிறப்பாக நடத்தி கொடுத்த நல்லுள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.